மலச்சிக்கலுக்கான காரணம் வேற ஏதாவது நோய் இல்லாமல் சாதாரண வாழ்வியல் ரீதியாக வர்றதுக்கான காரணம் இந்த மாதிரி நேரங்கட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரங்கட்ட நேரத்துக்கு தூங்குறது, இரைப்பை தூண்டுதலால் மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். அந்த சிக்னல்னால மலக்குடல் ரெடி ஆகி மலத்தை வெளியேற்றுறதுக்கு தயாராகிடும். நார்ச்சத்து குறைவான உணவுகள் எடுத்துக்கிறது, மைதாவை அதிகமாக எடுத்துக்கிறது, மலக்குடலில் கூடிய நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாவை சாகரிக்கக்கூடிய துரித உணவுகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு மலச்சிக்கலுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மலக்குடல் மந்தமாக வேலை செய்கிறதுனால தான். குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மலமானது இறுகாமல் இருப்பதற்கு தேவையான அளவுக்கு நீர்ச்சத்தை எடுத்துக்கணும். ஒரு சீரான உடற்பயிற்சி பண்ணணும், குறிப்பாக வயிற்று தசைகளுக்கு. அதன் மூலம் ஒரு உறுதியான வயிற்று தசை பார்த்திங்கன்னா இந்த மலக்குடலுடைய அசைவை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்ட நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு டாபிக் பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். அதாவது இன்றைக்கி நான் பேச போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை பற்றி. அதாவது அடிப்படையாக உடம்புல சில வியாதிகளின் காரணமாக மலச்சிக்கல் வரும், அதை பற்றி நான் பேசல. வாழ்வியல் ரீதியாக வரக்கூடிய மலச்சிக்கலுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். மலச்சிக்கலுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மலக்குடல் மந்தமாக வேலை செய்கிறதுனால தான். அப்போது இந்த மலக்குடலை எப்படி கையாண்டால் நம்மளுடைய மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ண முடியுங்கிறத பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மலக்குடல் ஒரு கடல் அலை மாதிரி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் பெரிஸ்டாலசிஸ் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போது இந்த அலைமாற அசைவுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வலுவான வயிற்று தசை. ஸோ வயிற்று தசை கொஞ்சம் திலக்கமாக இருந்தாலும் இந்த மலக்குடல் அசைவில் சில மந்தங்கள் ஏற்படலாம். அப்போது வயிற்று தசையை வலுவாக வச்சுக்கணும். வெயிட் அதிகமாக இருந்து தொப்பை இருந்தால் வெயிட்டை குறைச்சி தொப்பையை குறைச்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சீரான உடற்பயிற்சி பண்ணணும், குறிப்பாக வயிற்று தசைகளுக்கு. அதன் மூலம் ஒரு உறுதியான வயிற்று தசை பார்த்தீங்கன்னா இந்த மலக்குடலுடைய அசைவை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பல நேரங்களில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் காலையில் இருந்துச்சு காஃபி டீ குடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகும். அது காரணம் இந்த கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸன்ட்டு. அதாவது இரைப்பையில் காலையில் ஏதாவது ஒரு உணவோ ஒரு திரவமோ உள்ளே விழுகும் பொழுது பார்த்தீங்கன்னா இரைப்பை தூண்டுதலால் மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். அந்த சிக்னல்னால மலக்குடல் ரெடி ஆகி மலத்தை வெளியேற்றுறதுக்கு தயாராகிடும். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி டீ குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் நல்லா ஃப்ரீயாக வர்றதுக்கான ஒரு உந்துதல் ஏற்படும். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உடற்பயிற்சியான அந்த ஜாகிங், வாக்கிங் இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிற்று தசையில் கொஞ்சம் அசைவுகள் ஏற்படுது இல்லைங்களா, இதுவும் மலக்குடலுடைய அசைவை கொஞ்சம் துரிதமாக்கும். அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரெகுலரான நடைப்பயிற்சி, வாக்கிங், ஜாகிங் இது போன்ற விஷயங்கள் பண்ணும்போது மலச்சிக்கலை தவிர்க்க முடியும். அடுத்தது மலச்சிக்கலுக்கான மலக்குடலுடைய உள் சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய விஷயங்களை பற்றி பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சுற்றுப்புற சூழ்நிலைனா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த காற்று, மண், நீர் இதுதான் நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை. ஆனால் மலக்குடலுக்குள்ள சுற்றுப்புற சூழ்நிலை எது தீர்மானிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலக்குடலுக்குள்ள கிட்டத்தட்ட 10,000 கோடி கணக்கான பாக்டீரியாஸ் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பாக்டீரியா இருக்கு இல்லைங்களா, இது நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா. குறிப்பாக இந்த நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாவுடைய அளவு குறைந்தாலும் மலச்சிக்கல் வரும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இப்போது சிறுகுடலிருந்து மலக்குடலுக்கு ஜீரணமான உணவு சேரும். ஓரளவுக்கு முழுசுமே ஜீரணமாயிருக்கும், ஒரு கால்வாசி ஆகாமல் இருக்கும். அதில் குறிப்பாக அந்த மலத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் இதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மலக்குடலில் இருக்கக்கூடிய நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா இந்த நார்ச்சத்துக்களை உடைச்சி நீராகவும் காற்றாகவும் மாற்றும். அப்போது இந்த நார்ச்சத்தை ஜீரணம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இப்போ பொதுவாக மனிதர்களுக்கு கிடையாது. காரணம் இப்போ ஆடு, மாடு இது போன்ற மிருகங்களுக்கு செல்லுலேஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்கிறதுனால அந்த நார்ச்சத்தில் கூடிய செல்லுலோஸ் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும். ஆனால் நாம் எடுத்துக்கூடிய காய்கறியில் இருக்கக்கூடிய இந்த செல்லுலோஸுங்கிற நார்ச்சத்து பார்த்திங்கன்னா ஜீரணம் ஆகாது. அதை எப்படி நம்ம உடம்பு ஜீரணம் பண்ணிக்கணும்னா குறிப்பாக மலக்குடலுக்குடைய நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா இதுதான் பாக்டீரியல் டீகம்போசிஷனில் அதை ஜீரணம் பண்ணும். அப்போது அது கொஞ்சம் நீரை ரிலீஸ் பண்ணும், காற்றை ரிலீஸ் பண்ணும். இந்த நீரானது மலக்குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மலத்தை இலகுவாக்கும், பல்கினஸ் கூட்டும். அதன் மூலம் நமக்கு மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்போது இந்த நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா அளவை கூட்டணும். என்ன பண்ணணும், இந்த பாக்டீரியாவை நமக்கு வழங்கக்கூடிய உணவான பழைய சாதம், நீராகாரம், தயிர் இது போன்ற உணவுகளை நம்ம குறிப்பாக நொதுக்கி வைக்கப்பட்ட உணவுகள், ஃபெர்மெண்டட் டயட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஹெல்த்தியான நொதுக்கப்பட்ட உணவுகள் இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா மலக்குடலுடைய அந்த காலனிஸ் நல்லா இருக்கிறதுக்கு அதுக்கான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து தான். அது குறிப்பாக வெண்டைக்காய், அவரைக்காய், பீக்கங்காய், சொரக்காய், வாழைத்தண்டு, கோவக்காய் இது போன்ற காய்கறிகள் பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்கும். இந்த நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு ஒரு சிறந்த உணவு. அதனால்தான் மலச்சிக்கலை சரி செய்வதற்கு நார்ச்சத்து மிகுந்த உணவு எடுத்துக்க சொல்கிறாங்க.
ஒன்று மலத்தினுடைய பல்கினஸை கூட்டுறது மட்டும் இல்லாமல் நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியோடைய அளவை கூட்டுறதுக்கு உதவியாக இருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னதுதான், மலக்குடலுக்குள்ள அந்த மலம் இலகுவாகவும் பல்கியாகவும் இருந்தால் தான் அந்த ரெக்டமில் போய், அதாவது மலக்குடலில் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் இருக்கும், மலத்தை சேர்த்து வைக்கக்கூடிய டேங்க் இருக்கும், அதான் ரெக்டம்னு சொல்லுவோம். அங்கே போய் அந்த பல்கினஸ் அதிகமானால் தான் நம்மளுக்கு மோஷன் வரக்கான அந்த உந்துதல் ஏற்படும். அப்போது அந்த பல்கினஸை கூட்டுறக்கு ரஃபேஜுங்கிற விஷயம் நம்ம உணவில் இருக்கணும். ரஃபேஜுங்க ஒன்றும் இல்லைங்க, இந்த நார்ச்சத்து தான். நம்ம முன்னாடி சொன்ன அத்தனை காய்கறிகள் அது இருக்குது, அதை மிகுதியாக எடுத்துக்கணும். அதோட மலக்குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மலமானது இருகாமல் இருப்பதற்கு தேவையான அளவுக்கு நீர்ச்சத்தை எடுத்துக்கணும். அப்போ அந்த நீர்ச்சத்தை எப்படி எடுத்துக்கலாம்? காலையிலேருந்து நைட் படுக்க போகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர் தண்ணி சர்வசாதாரண ஒரு மனிதனுக்கு தேவை. அவனுடைய சுற்றுப்புற சூழ்நிலை தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் கூடுதலாகவும் எடுத்துக்கலாம், குறைவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ தேவையான அளவு அடிக்குவேட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீர்ச்சத்தை எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மலச்சிக்கல் குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுன்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறை. குறிப்பாக நாம் இரவு 6 மணிக்குள்ளே இல்லை 7 மணிக்குள்ளே நம்ம இரவு உணவை முடிச்சிடணும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு இறப்பையிலிருந்து சிறுகுடலுக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். சிறுகுடல்லேருந்து மலக்குடல் வருவதுக்கு 4 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் மலக்குடல்லேருந்து மலமாக கன்வெர்ட் ஆகி வெளியேறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 4 மணி நேரம் ஆகும். அப்போது ஒரு சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி மலமாக மாறி வெளியேறுவதற்கு ஒரு 10 to 12 மணி நேரம் தேவை. அப்போது இரவு நம்ம ஒரு 6-7 மணிக்கு நம்ம சாப்பிட்டு முடித்தா தான் அடுத்த நாள் காலையில் ஒரு 6-7 மணிக்கு நம்ம மலம் வருவதற்கு தோதுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதனால தான் முடிந்த அளவுக்கு இரவு உணவு 6 to 7 மணிக்குள்ளே முடிச்சுக்கிட்டிங்கனாவே உங்கள் மலச்சிக்கல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து ஒரு அற்புதமான இயந்திரம். இந்த இயந்திரமானது திட்டமிட்ட நேரத்தில் திட்டமிட்ட காரியங்களை செய்யுங்கதான் உண்மை. நமக்குள்ள ஒரு உயிர் கடிகாரம் இருக்குது, பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லுவோம், இல்லை சர்க்காடியன்றதுன்னு சொல்லுவோம். எந்தெந்த விஷயங்கள் எப்போ நடக்கணும் அப்படிங்கிறது அந்த கடிகாரம் தான் தீர்மானிக்கும். இந்த கடிகாரம் ஒழுங்காக வேலை செஞ்சால் காலையில் 6 மணிக்கு மலம் போகணும்னு திட்டமிட்டு வெளியேற்றுறதுக்கு இந்த கடிகாரம் சரியாக வேலை செய்யணும். அப்போ இந்த கடிகாரம் ஒழுங்காக வேலை செய்யணும்னா நாம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 7.5 மணி நேரம் தூங்கணும். அதுவும் இரவு ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளேயாவது படுத்துடணும். சாப்பிட்றதுக்கும் படுக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் கேப் இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்கு முன்னாயாவது தூங்க போயிட்டிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் வரக்கான வாய்ப்பு கண்டிப்பாக குறையும். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. மலச்சிக்கலுக்கான காரணம் வேறு ஏதாவது நோய் இல்லாமல் சாதாரண வாழ்வியல் ரீதியாக வரக்கான காரணம் இந்த மாதிரி நேரங்கட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரங்கட்ட நேரத்துக்கு தூங்குறது, தவறான உணவு பழக்கம், குறிப்பாக நார்ச்சத்து குறைவான உணவுகள் எடுத்துக்கிறது, மைதாவை அதிகமாக எடுத்துக்கிறது, மலக்குடலில் கூடிய நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாவை சாகரிக்கக்கூடிய துரித உணவுகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு நான் சொன்ன மற்ற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் மலச்சிக்கலை எளிதாக கையாண்ட முடியும். நேயர்களே, இந்த காணொளி மிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து எங்களை பின்தொடர்ந்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.